இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எழில் சுடருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மனம் ஒரு பக்கம் பிளான் போட, நடத்தியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கனகவல்லி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜோசியரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து நாள் குறிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மனம் வந்து பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. என்னையவே கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிவிட்டு, அவள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா, அவளுக்கு ஃபஸ்ட் நைட் வேறு நாள் குறிச்சிக்கிட்டு இருக்காங்களே இந்த கிழவி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜோசியர் டக்குன்னு அம்மா நாளைக்கே வச்சிடலாம், நாளைக்கு வந்து நல்ல நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியா ஜோசியரே, அப்படின்னா நாளைக்கே வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. வெளியில் இந்து வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா, நான் கூட வந்து ஏதோ லேட் பண்ணிடுவான்னு நினச்சேன், பரவாயில்ல நாளைக்கே வந்து ஃபஸ்ட் நைட் வச்சுருவோன்னு சொல்லிட்டாரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான், அதுக்கடுத்து 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கனகவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க, ராமையா நீ தான் அந்த பூ எல்லாத்தையுமே பால் பழம் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் போய் மார்க்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியம்மா எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மனோவை பார்த்துட்டு அம்மாடி மனோ செல்வி நீங்கள் 2 பேர் தான் வீட்டில் லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் தான்மா வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ரூம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதாவது கட்டில் பூவெல்லாம் போட்டு வைக்கிறது உங்களோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எழில் வந்து வராரு. எப்பா இங்கே வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, நாளைக்கு நைட் வந்து உனக்கு ஃபஸ்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ஷாக் ஆகிறாரு. அம்மா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு லேசாக உடம்பு சரியில்லை, இருமல் வர்ற மாதிரி ஆயிடுது. உடனே அம்மாம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. ஒன்றும் இல்லைப்பா லேசாக இருமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா உனக்கு ஃபஸ்ட் நைட் நாளைக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, சரி அம்மா உடம்பு வேறு சரியில்லை சரின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்து இந்து வராங்க, சாரி நம்ம சுடர் வராங்க. சுடரை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க, அம்மாடி உனக்கு ஓகே தானே, நாளைக்கு நைட்டு வந்து நான் ஃபஸ்ட் நைட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து விறுவிறு நம்ம மனம் வந்து கோவத்திலே மாடியில் போகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கிளவி வந்து என்னையவே வந்து ஃபஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ண சொல்லுவோம், இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற பூச்சட்டியெல்லாம் எடுத்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மாம்மா இருங்கம்மா, எதுக்குமா உங்கள் கோவத்தை வந்து அந்த பூச்சட்டி மேலே காட்டிக்கிட்டு இருக்கீங்க, எல்லா கோவத்தையும் சுடர் மேலே தான் காட்டணும், எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல அவள் இருந்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் நைட்டு கொண்டாட போவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் செல்வி, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது பண்ணணும், ஃபஸ்ட் நைட் நடந்தால் தானே, ஃபஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது, எழிலுக்கு இன்னொரு ஃபஸ்ட் நைட் நடந்துச்சுன்னா அவங்க கூட நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மனம் வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா வந்து நல்ல வேலை பேய் மேடம் இல்லை, இன்றைக்காவது நல்லா சாப்பிடணும், பேய் மேடம் வந்ததுலேருந்து நல்லாவே சாப்பிடவே முடியலை, அவங்க இல்லாதப்போ தான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி எடுத்து வாயில் வைக்க போகிறாங்க. டக்குன்னு வந்துட்டாங்க நம்ம இந்து. ஏய் தீபா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேலையோடு வருவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், எழிலும் சுடரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது வாழ்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே, இல்லை வாழ போகிறாங்க, நாளைக்கு நைட்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் இருக்குது, ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்ச உடனேயும் அவங்க வந்து சந்தோஷமாக தான் வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ரொம்ப நல்லது மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிறாங்க. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு வந்து மனம் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. ஃபஸ்ட் நைட்டு சொன்ன உடனேயுமே அவளோட மூஞ்சியே சரியில்லாமல் போயிடுச்சு, அதுக்காக நம்ம தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஏற்பாடு மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தீபா கிட்ட வந்து இந்து வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மேடம் ஆல்ரெடி தசாவதாரம் கமல்ஹாசன் மாதிரி நான் பல கெட்ட போட்டேன், இப்போ என்ன புது கெட்ட போட சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒழுங்காக பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. சரி பண்ணி தொலைங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ராமையாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ராமையா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காரு. எடுத்தவொடனே, ஹலோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் நைட் ஏஜென்சிலேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இது ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏஜென்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாயா ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏஜென்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எழில் ஐயாவுக்கும் எழில் சாருக்கும் நாளைக்கு சுடர் மேடமுக்கும் ஃபஸ்ட் நைட்டு நான் கேள்விப்பட்டேன், ஜோசிகார் சொன்னார், அதான் கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணுறானா, சரி உங்களுக்கு என்ன மேடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ரூம் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆல்ரெடி வந்து வீட்டில் அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, இங்கே எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் ஃபஸ்ட் நைட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நடக்குது, அதை நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் நீங்கள் காசெல்லாம் கேட்பீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி ராமையா சொல்கிறோன்னே, ஃப்ரீயாக தான் சார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல இடத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி இருங்க நான் போய் கனகவல்லி அம்மாட்ட போய் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கனகவல்லி அம்மாட்ட வந்து கேட்காங்க, அம்மா மனம் வந்து ஆல்ரெடி கடுப்பில் இருப்பாங்க, கல்யாணம் வந்து எழில் கூட நடக்கலைன்னு சொல்லிட்டு அவங்களே போய் நீங்கள் வந்து ரூம் டெக்கரேட் பண்ணால் என்னமா நியாயம், அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் ராமையா நான் வந்து அதை யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு வந்து கால் பண்ணாங்க ஃபஸ்ட் நைட் ஏஜென்சியிலேருந்து, காசே வேண்டாமா அவங்களே வந்து டெக்கரேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவாமான்னு கேட்குறாங்க. காசு இல்லாமையா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம்மா
ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சரி வந்து டெக்கரேட் பண்ண சொல்லு, ஆனால் அவங்க பண்ணுற வேலைக்கு நம்ம கூலி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ராமையா வந்து விஷயத்தை வந்து தீபா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே இந்துக்கும் தீபாவுக்கும் பயங்கரமான சந்தோஷமாயிருது. அடுத்து பார்த்தா ரூமில் வந்து எழில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சுடர் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொல்லியிருப்பா, கல்யாணமே தெரியாமல் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தா. ஆனால் ஃபஸ்ட் நைட்டுக்கு மட்டும் டக்குன்னு ஓகே சொல்லிட்டா. ஒருவேளை அவன் மனசுக்குள்ள ஆசை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு சுடர் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எழில் சார் எப்படி வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ஓகே சொன்னார், ஒருவேளை அவருக்கு ஆசை இருக்குமோ, 4 குழந்தை பெற்றிருக்காருல அவளுக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இதை போய் அவர்கிட்ட பேசிடுவோன்னு வந்து சுடர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. கட்டிலில் வந்து நம்ம இவர் உட்காந்துருக்காரு, எழில் உட்காந்துருக்காரு. ஐயோ நாளைக்கு தானே ஃபஸ்ட் நைட்டு, இன்றைக்கே ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கே, நம்ம பேசாமல் போய் படுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சென்டரில் தலைவாணி வச்சுட்டு போய் அங்கிட்டு படுத்துடுறாங்க. இங்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு எழில் வந்து. அவர்கிட்ட பேச நினச்சா இப்படி வந்து படுத்துக்கிட்டாலே ஏய் சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நம்ம எழில் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.